தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பத்திரப்பதிவுத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நில அளவையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்மே இருக்கு. ஸோ பத்திரப்பதிவு தான், அதுக்குள்ளே வந்து இன்டர்காம் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தனியா இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே எலிஜிபிள் தான். ஸோ ஃபஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் வந்து பண்ணியிருக்கணும். இந்த நில அளவை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேடுகள் துறை, அதாவது ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்கே தான் வேலைகள் இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், இதுக்கான அதர் டீட்டெயில்ஸ் வந்து என்ன, இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சர்வே ரெக்கார்ட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் வந்து நமக்கான வேலைவாய்ப்புகள் வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வாங்க. அதுலேருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுமே நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா அஃபிஷியல் டீட்டெயில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே வந்து போடுறேன். எல்லா ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க உள்ளே வந்து பார்த்துக்கோங்க. லிங்க்குமே நான் வீடியோ கீழேயும் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னா ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே இருந்து விட்டுருக்காங்கன்னா அரியலூர் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் சர்வே அண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் இந்த ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்த வேலைவாய்ப்புகள் தான். முக்கியமாக இந்த வேலைகளுக்கு ஆஃப்லைனில், அதாவது தபால் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வந்து போகிறீங்க. இதுக்கு வந்து ஆரம்பமான அப்ராக்ஸ் சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 58,500 ரூபாய் வரைக்கும் மாதம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மார்ச் 9 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நிறையவே டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்குமே தனியாக இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் வந்து தொட்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி வந்து கரெக்டாக, அதாவது வந்து எந்த விதமான ரீரைட் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லேண்ட் அண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ எப்படி அனுப்ப போகிறீங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அது போக இந்த வேலைகளோட டீட்டெயில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் மெயின்டைனிங் பண்ணும் பொழுது லேண்ட் ரிலேட்டடான ப்ளஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா இது வந்து பத்திரப்பதிவுத்துறையில் தான் உங்களுக்கான வேலைகள். ஸோ அப்போ என்ன அங்கே வேலைகள் அப்படின்றத இருக்கும் உங்களுக்கே தெரியும். பத்திரம் சார்ந்தது, பட்டா டீட்டெயில்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம இன்னைக்கு ஆன்லைனில் டேட்டாஸாக வச்சுருந்தாலும் அவங்க ஆஃப்லைனில் ரெக்கார்ட்ஸாகவும் மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை வந்து மெயின்டைனிங் பண்ணுறது, ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறது, சர்வே ஃபைல்ஸு, சப்போர்ட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம அங்கே பார்க்கக்கூடிய வேலையும் கூட. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, இந்த டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் 2025 இந்த பத்திரப்பதிவுத்துறையில் விட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஓகே, இங்கேயே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. எழுத்தாளர் பணியிடம், அதாவது ரெக்கார்ட் கிளர்க், அதை தான் வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க. டேட் வந்து 9/3/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5:45க்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே நிறையாவே இருக்குங்க. நான் அதை பற்றியுமே வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 தான். ப்ளஸ் அது போக கவர்மெண்ட் ரூல்ஸ் அடிப்படைப்படி இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பேருமே 33 வயசு வரைக்கும், ப்ளஸ் அதே மாதிரிக்கே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலேஷன் தரப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரிக்கே கீழே வந்தீங்கன்னா சேலரி ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இது போக உங்களுக்கு ஆனுவலான இன்க்ரிமெண்ட், படிநிலை உயர்வுகளாக இருக்கட்டும், டியரன்ஸ் அலோன்ஸ், ப்ளஸ் அது போக அதர் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தர வேலை தான். இது வந்து டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த வேலைகள் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக தபால் மூலியமாக அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு இதுக்கு வந்து இருக்கா ப்ரோ அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து எழுத்து தேர்வுன்னு வந்து இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ போக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒரு 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும்,
கம்யூனிட்டி சான்றிதழ், ப்ளஸ் இது போக ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வெரிஃபை வந்து பண்ணிட்டு, இந்த பர்சனல் இன்டர்வியூல நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வேலைகள் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில். அதாவது எழுத்துத் தேர்வு இல்லாம உங்களுக்கு ஒரு வேலைகள் இப்ப வந்து வந்திருக்கு. மெயினா ஓகே இந்த வேலைகளுக்கு நீங்க சொல்ற மாரி நான் அப்ளை எல்லாமே பண்றேன். இதுக்கு வந்து நான் எந்த அட்ரஸ்க்கு வந்து நான் வந்து தபால் வந்து அனுப்பணும் ப்ரோ அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த அட்ரஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் சர்வே அண்ட் ரெக்கார்ட்ஸ், 1st ஃப்ளோர், ரூம் நம்பர் 119, கலெக்டரேட் கேம்பஸ் அரியலூர் வித் பின்கோடு போட்டிருக்காங்கல்ல, இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க வரக்கூடிய மார்ச் 9, 2026க்குள்ள நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 மெயினான விஷயம் தான். இத மறக்காம நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரிக்கே இது கூட நீங்க என்னென்ன அனுப்பியிருக்கணும்னா, உங்க 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இல்ல நான் 12th முடிக்கல டிப்ளமோ தான் முடிச்சேன்னா டிப்ளமோ எனிதிங். ஆனா பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து 10th தான் ஓகேங்களா. அதனால நீங்க 10th, 12th, டிகிரி ஓகேங்களா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே. அதே மாரிக்கே ஏஜ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு வந்து குடுத்துக்கோங்க. அதே மாரிக்கே முக்கியமா ஜாதி சான்றிதழ் கட்டாயம் நீங்க வந்து வச்சிருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கும்ல, இப்ப ஸ்மார்ட் கார்டு சொல்றாங்கல்ல, அதோட ஜெராக்ஸா இருக்கட்டும். அது போக ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அதையுமே நீங்க வந்து ஒட்டியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட எம்ப்ளாய்மென்ட்ல ரினியூ பண்ண சர்டிஃபிகேட் இருக்கு. இன்டர் காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு. நான் வந்து ஒரு என்னன்னா விடோக்கான சர்டிஃபிகேட் இருக்கு. நான் பிசிக்கலி ஹேண்டிகேப் தான். கவர்மெண்ட்லேருந்து எனக்கு அதுக்கான கோட்டா சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டையும் மறக்காம அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸா அட்டாச் பண்ணிட்டு மெயினா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு போஸ்ட் அனுப்பும்போது ஸ்பீட் போஸ்ட்டோ, ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ எதுலனாலும் அனுப்பியிருக்கலாம். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு. பட் என்னோட தனிப்பட்ட ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ட விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாவும் இருக்கும். கொஞ்சம் வேகமாவும் வந்து போயிரும். காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே பண்ணிருங்க. ஸோ அவங்களுமே போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். மெயினா அந்த ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பும்போது செல்ஃப் அட்டஸ்டட் அந்த ஜெராக்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஜெராக்ஸுக்கு கீழ எல்லா இடத்துலயும் உங்க கையெழுத்து மறக்காம வந்து போட்டுருங்க. டேட் எல்லாம் போட வேணாம். ஜஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் மட்டும் வந்து எல்லாத்துலயும் நீங்க வந்து போட்டுருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்பலாம் நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேயுமே உங்களுக்கு லிங்க் டேபிள். எப்பயுமே நம்ம வெப்சைட்ல லிங்க் டேபிள பொறுத்தவரைக்கும் கீழ ஓகேங்களா, உங்களுக்கு பாட்டம் லைன்லயும் இருக்கும். மேல வந்து வந்த உடனே உங்களுக்கான டாப் லைன்லயும் குடுத்திருப்பேன். 2 இடத்துலயுமே உங்களுக்கான லிங்க் டேபிள் இருக்கும். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? அத டச் பண்ணுங்க. இப்படி நீங்க குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் ப்ளூ கலர் பட்டன். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 13, 12 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் வந்து சேமா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அத நீங்க இப்ப தெரியுது பார்த்தீங்களா? இப்ப டச் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி தான் மொபைலோ, லேப்டாப்போ நீங்க எதுல பார்க்குறீங்களோ அதுல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட் கிளர்க் வேலைவாய்ப்புகளுக்கான விண்ணப்ப படிவம். இங்க உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்ல இருக்கனால நீங்க தமிழ்லயே ஃபில் பண்ணிக்கலாம். நேமு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், கல்வி தகுதி, உங்களோட கம்யூனிட்டி பிளஸ் வந்து ரிலிஜன், அதுக்கப்புறம் உங்கள தொடர்பு கொள்ளக்கான நிரந்தரமான ஒரு முகவரி மறக்காம குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தர முகவரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பின்கோடு வந்து போடும் அந்த பாக்ஸ்ல ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலயுமே அந்த பாக்ஸ்ல பின்கோடு போட்டுட்டு, இந்த தொலைபேசி நம்பர்ல இன்க்ளூடிங் WhatsAppல இருக்கக்கூடிய உங்களோட ஃபோன் நம்பர் வந்து குடுத்துருங்க. உங்களோட Gmail ஐடி வந்து குடுத்துருங்க. இதர விவரங்கள் அதான் நான் சொன்ன மாணிக்கே எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, இல்ல எனக்கு வந்து டைப்பிங் தெரியும். இந்த மாரி தெரியும்னாலும் நீங்க அதையும் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு, இங்க உங்க சிக்னேச்சர் போட்டுருங்க. எந்த நாள் பிளஸ் வந்து எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்றீங்க. இதுதான் வந்து சிம்பிள் தான். ரொம்ப உங்களுக்கு வந்து நெறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குற மாரிலாம் இல்லாம, ரொம்ப சிம்பிளா கேட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு, இது கூட ஜெராக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பின் பண்ணிட்டு, ஸோ இத போஸ்ட் கவர் மூலியமா ஸோ நார்மல் போஸ்ட் கவர்ல நீங்க வந்து அனுப்பிக்கலாம். 10 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய கவர்ஸ்ல நீங்க வந்து வாங்கி அந்த போஸ்ட்ட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். மறக்காம சொன்ன அட்ரஸுக்கும், சொன்ன தேதிக்குள்ளேயும் அனுப்பியிருக்கணும். அதுதான் மேட்டர். ஓகே. ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே மாரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.